அதெல்லாம் நிறைய கேட்கிறோமே. நிறைய பேருக்கு இப்படி இருக்கா இல்லையாமா? பெண்கள்கிட்ட அப்படி ஒரு டவுட் இருக்கா? அப்படி யாராவது சொல்றாங்களா? ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, உங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க 4 பேர் ரொம்ப முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் சார் வந்துருக்காங்க. நீங்க முடிங்க, டிஸ்கஷன் முடிங்க, பேசுவோம். ஏன்னா மக்கள் கிட்ட 2 முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சு, பயானு, உரை என்று வந்தால் அதான் நிறைய முறை கேட்டிருக்கிறோமே என்று ஒரு சின்ன சலிப்பு. அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறேன் யூடியூப்ல, பெண் தான், எங்க சொந்தக்கார, எங்க குடும்பத்துல தான், யூடியூப்ல மெட்டி ஒலி பார்த்துட்டு இருக்காங்க. உங்க டைம்ல நீங்க பாக்கலையான்னு கேட்டேன். இல்ல, நான் அப்பவே அதெல்லாம் வாரம் பார்த்திருக்கிறேன். இப்ப அதை திரும்ப ஃபர்ஸ்ட் பார்த்தத இன்னொரு முறை பார்க்கணும் போல இருக்குது, அதனால பார்க்கிறேன். அதே போல மார்க்க உரைகள், இப்ப உங்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே பார்த்தது அது பொய் தான், அது சித்தரிக்கப்பட்டது, அதற்கு பேரே நாடகம். அதை 1க்கு 10 முறை கேட்க தயாராக இருக்கும் சமூகம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் சமகாலத்தில் எப்படி தேவைப்படுகிறார்கள் என்பதை பற்றி, அவர்களுடைய தலைமையை பற்றி, அவர்களுடைய தலைமைத்துவத்தை பற்றி, அவர்தான் தலைவர் என்பதை பற்றி சொல்லித்தர மறுத்ததனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய ஊர்களில் என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். வருகின்ற வியாழக்கிழமை ஒரு இஸ்லாமிய ஊரிலே என்னையும் என்னுடைய சக வழக்கறிஞர் நண்பரையும் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் தாய்மார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், யார் உங்களுடைய தலைவர் என்பதையும், யாருடைய தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதையும், யாருடைய தலைமையின் கீழ் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதையும் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மறுத்ததனால்